நிறைய விஷயம் இருக்குங்க. நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு 4 விஷயத்த உங்க கூட சொல்லணும். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னா, முதல்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்தா அவங்க கண்ணை வந்து சந்தோஷப்படுத்தணும். கண்ணை சந்தோஷப்படுத்துறது என்ன? சின்ன ரெஸ்டாரண்ட்டோ பெரிய ரெஸ்டாரண்ட்டோ நம்மளால முடிஞ்சது அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஆம்பியன்ஸை அழகா வச்சுக்கணுங்க. என்ன முக்கியமா கிளீனா வச்சுக்கணும். ஏன்னா உள்ள வந்த உடனே அந்த கண்ணு சந்தோஷமாயிடுச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது மூக்கை சந்தோஷப்படுத்தணும். நல்லா அழகா வச்சுட்டோம், ஆனா நாத்தடிக்குதுன்னு வைங்களேன், உட்காந்து சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஏன்னா சீ ஃபுட்னா வந்துடும் எப்படியும். எங்க வந்து இட்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ். இங்க வந்து வெஜ் சாப்பிட்றவங்களால அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. அப்படியும் சிலருக்கு வந்து ஸ்மெல் வருது. பட் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணிடணும். மூக்கை சந்தோஷப்படுத்தணும். மூணாவது வாயை சந்தோஷப்படுத்தணும். அதாவது ஃபுட்டு வந்து டேஸ்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நான் வந்து டெய்லி ஃப்ரெஷ் தான் வாங்குறது. நான் ஒரு நாள் கொஞ்சம் நின்று போச்சுனாலும் அதை ஸ்டாஃபையே குக் பண்ணி செஞ்சு சொல்றது, சாப்பிட சொல்லிடுறது, இல்லை குக் பண்ணி யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த ஃபிஷ்ஷோ மீட்டோ எதையுமே ஏற்றக்கூடாதுன்றது என்னோட ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்னஸும் பார்த்துக்கணும். நாலாவது முக்கியமானது மனசை சந்தோஷப்படுத்தணும். இன்னைக்கு வந்து வெளியே கிடைக்காத ஒரு பொருள், பலர் ஏங்குற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மரியாதை வெளியே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஓகே, அந்த மரியாதை மட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வர்ற கெஸ்ட்டுக்கு கிடைச்சிருச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க. மரியாதைன்றது விருந்தோம்பல். இப்போ நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற ட்ரைனிங் எப்படி தெரியுங்களா? தமிழ் பசங்கன்னா அவங்க எல்லாம் விஜயோடையும் அஜித்தோடையும் ரசிகர்களாக இருப்பாங்க. கிச்சன் ஸ்டாஃப்ஸ்னா நிறைய வடநாட்டு பசங்க இருக்காங்க. அவங்க ஒன்று ஷாருக் கான் இல்லைன்னா சல்மான் கானோடைய ஃபேன்ஸா இருப்பாங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றதுன்னா, டேய் இப்போ அஜித்தோ விஜயோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா நீ எப்படி கவனிப்ப? கையை கட்டிட்டு ஓரமா நிப்பியா, இல்ல போய் என்ட்ரன்ஸ்லேருந்தே கதவை திறந்து வாங்க வாங்கன்னு வரவேற்பியா? வரவேற்று என்ன பண்ணுவேன்? அவங்களே சேரை நவுத்தி உட்காருவாங்களா, இல்லை சேரை நவுத்தி நீ உட்கார வைப்பியா? எப்படி அவங்க வந்து போற வரைக்கும் கவனிப்பியோ அப்படிதான் உனக்கு ஒவ்வொரு கெஸ்டும் விஜய், ஒவ்வொரு கெஸ்டும் அஜித், ஒவ்வொரு கெஸ்டும் ஷாருக் கான், ஒரு கெஸ்டும் சல்மான் கான், அப்படி நினைச்சதுதான் நீ கவனிக்கணும்னு. இந்த 4 விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். லாஸ்ட் திங் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ஆமாங்க, வர்ற கெஸ்ட்டை மேக்ஸிமம் நல்ல அன்பாவும் பாசமாவும் நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு விவிஐபி கெஸ்டா ட்ரீட் பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய ட்ரைனிங் டு மை ஸ்டாஃப்ஸ். மேக்ஸிமம் 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு போதுங்க. 4 விஷயம் முக்கியம். அண்ட் கன்சிஸ்டன்சி. எஸ், நிறைய பேர் கொஞ்ச நாள் பிசினஸ் நல்லா நடக்கலன்னு ஒண்ணு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இட் வில் டேக் டைமுங்க. இட் வில் டேக் டைம். எப்படிங்க 6 மாசத்துலயும் 7 மாசம் சிலது 1% இருக்கு. டே 1 டே அப்படியே டெவலப் ஆயிடும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் வெயிட் பண்ணணும்? 9 months to 10 months. அதே மாதிரி தான் இந்த பிசினஸ்ல 9 to 10 months வெயிட் பண்ணணும். ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கையிலேருந்து கூட செலவு பண்ண வேண்டியது வரும். பொறுமையா கன்சிஸ்டன்டா. முக்கியமா பூட்டி திறந்துன்னா இலக்க போய் சேரவே முடியாது. நீங்க வெறும் ஈவினிங் மட்டும் திறக்கிறீங்களா, ஈவினிங் மட்டும் பண்ணுங்க, ஈவினிங் மட்டும் ஓப்பன் போடுங்க. ஆனா ஈவினிங் எவ்ரிடே ஈவினிங் ஓப்பன்ல இருங்க. 12 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்னோட எந்த பிரான்ச்சும் க்ளோஸ் பண்ணதில்லை. ஒரு நாள் கூட. ஆமா, எக்ஸப்ட் கல்பாக்கம் அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன்ல கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் கல்பாக்கத்திலேயே பெருசா நான் திறந்துட்டேன். ஆமா, அதர்வைஸ் எல்லா ஆல் 365 days இது வரைக்கும்